அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிச்ச நீயே வரியா? ஒருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னா. அது நேர இன்னொருத்தர் இருக்க மூத்திரசத்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன். ரொம்ப நல்ல வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? சொல்லு என் தெய்வமே சொல்லு. பெஸ்டா எல்லாருக்கும் என்ன கேள்வி கேட்டாதான் தெரியும். படம் நல்லா தானே இருந்தது, பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடி, செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா தரோம். எஸ்டிஆர் அதுக்கு மேல லுக்லாம் வேற மாதிரி இருக்குது. எஸ்டிஆர் என்ன ஒண்ணு பாட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு கம்மி பண்ணிட்டாங்க. ஃபைட்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி நானே தெரியல, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. திர்சாலா பார்த்தா நைட்டு நீங்க தூங்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி இது திர்சா வேற லெவலு.
இல்ல சிம்பு கை கட்டுறது ஒரு ஃபைட் பண்றாரு. அது எல்லா ஆக்டரும் பண்றது தான் நார்மலா, அதுவும் தான் பண்ணிக்கிறாப்புல கரெக்டா அவரும். அதெல்லாம் குறைலாம் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் எதிர்பார்ப்பு இல்லை அவ்வளோ. அதுவும் இந்த இவரு இப்படி வேணா பார்க்கலாம். லோகரார் பாருங்க, அப்படி வேணா பார்க்கலாம். வேற என்ன 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 சொல்லுங்க. உலகே வியக்கும் புதுமை தலைவன் பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் விண்வெளி நாயகர் அவரின் படம். அதில் ஒரு உன்னதமான மா மனிதர் என்னுடைய நண்பர் திரு சிம்பு அவர்கள் நடித்திருக்காங்க. 2 பேருக்குமே ஈக்குவலாம சூப்பரான ஆக்டிங் பண்ணி கொடுத்து இன்னைக்கு உலகமே வியக்க படைக்கின்ற இந்த இருவருக்கும் மற்றும் இல்லாமல் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் தலைவர் வந்துட்டாரு. இன்னும் சிம்பு அவர்கள் இன்னும் வளருவார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு வாழ்த்துக்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். என்னுடைய தலைவர் மட்டுமல்ல, என்னுடைய உலக நாயகன் கமல் வாழ்க, உலக நாயகன் கமல் வாழ்க, நம்மவர் வாழ்க, நம்மவர் விண்வெளி நாயகன் வாழ்க, விண்வெளி நாயகன் சூப்பர் ஸ்டார் சிம்பு, சூப்பர் ஸ்டார் சிம்பு சார். ஒன்றும் இல்லை, இவர் அண்ணன் தான். இவர் வடசென்னை மாவட்டம் கமல் சாரோட மாவட்ட பொறுப்பாளர். இவர் அண்ணனுக்கு நாங்கள் என்னவோ அந்த மரியாதை நாங்கள் செலுத்துகிறோம். அவர் எங்கள் சீனியாரிட்டி தான். கமல் சாரும் எங்கள் சிம்பு சாருக்கும் சீனியாரிட்டி தான் அவர். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஈக்குவலாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த நடிகரும் அதை கொடுக்க மாட்டாங்க. சூப்பர். வேற எந்த நடிகரும் கொடுக்க முடியாது, குடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு இது இல்லாத கொடுத்துருக்காரு. எதுனா செம்ம ரோல் அது மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனா வேற எந்த பத்திரம் சிம்பு நடிக்க மாட்டாரு, கமல் சாரும் பண்ண மாட்டாரு. ஆனா கமல் சார் ஒரே வார்த்தை என்ன அன்னைக்கு ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கலைஞனுக்கு தான் ஒரு கலைஞனை பத்தி தெரியும்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். கமல் சார் அதுதான் நான் சொல்ல சொல்றாரு. அவர் சிம்பு கமல் சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கலைஞனுக்கு தான் கலைஞனை பத்தி தெரியும்னா, அப்போ கலைஞனுக்கு கலைஞனை பத்தி தெரியும்னா இவ்வளவு நிலைகளை விட்டுட்டு எதுக்கு சிலம்பரசன் தேர்ந்தெடுக்கிறாரு. சூப்பர். திறமை இருக்கு அந்த ஆளுகிட்ட. பரிசு எங்க ஆளு ஏன்னா அவரும் குழந்தை வச்சு இவரும் குழந்தை வச்சு. சூப்பர். 2 பேருமே சினிமா உலகத்துல விளையாடிக்கிறாங்க. இந்த படத்திலே அவர் ஒரே ஒரு தலைமை சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாரு. எனக்கு அப்புறம் நீ இதெல்லாம் சொல்றாரு. எனக்கு அப்புறம் நீதான் சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்ல இப்போ
கம்பேக் குத்துக்கிறாரு. ஆனா வேற லெவல் அது. அவரோட ரசிகர், நான் பயங்கர ரசிகரன் சின்ன வயசுல இருந்து. ஆனா இந்த கம்பேக்ல இருந்து இதுக்கப்புறம் நிறைய படம் அவரது வந்து ஆகணும். அவருக்கு அவர் வந்து இதுக்கப்புறம் தான் அவர் தான் எஸ்டிஆர்னு அவர் தான் பேர் எடுக்கணும். அவரு என் பேர் வந்து டில்லி தலை. 49 நெக்ஸ்ட் படம் 49 நெக்ஸ்ட் படம் இருக்குது. அதுக்கப்புறம் படம் அத்தத்து நடிப்பாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 4 படம் இருக்குது அவரு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய படம் நடிப்பாருன்னு சொல்றேன். இதுக்கப்புறம் கம்பேக்னு இப்போ ஒரு படத்தை குத்துக்கிறாரு தலை. கமல் சார் கூட குத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து வேற லெவல்ல இருக்கும் படம். இதுக்கப்புறம் எஸ்டிஆர் தான் அவர் தான் மெயின். நான் வந்து ரசிகர் கிடையாது, எங்க அண்ணன். இது என் அண்ணன், என் குடும்பத்துல ஒத்துரு அவரு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். என் பொண்ணு என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே அவர் தான் பெரியப்பா. என்னுடைய அண்ணனா தான் பிள்ளைங்க வந்து என்னை அவரை பார்க்கும். அவர் நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா கழுக்கு அவர்தான். அவர் ரொம்ப வந்து எப்படி சொல்றது, அவர் செம்ம ஸ்டைல். அவர் அந்த மாதிரி யாரும் கிடையாது. அவர் படம் வந்து எப்படி சொல்றது, உலகநாயகன் கூட நடிக்கிறது பெரிய விஷயம். அது எந்த நாயகனுக்கும் கிடைக்கல. எங்க கதாநாயகன் கட்சிக்குதுன்னா அவர் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். அதே பெரிய விஷயம். எங்க அண்ணனுக்கு நான் சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, இன்னுமே அவர் நல்லா இருப்பாரு. அவங்களுக்கு நாங்க இருப்போம். நாங்க இல்லைன்னா கூட அவரு இருக்கிறாரு, அவரு இல்லைன்னா நாங்க இருக்கிறோம். அவருக்கு எப்பவுமே நாங்க இருப்போம். நன்றி. எஸ்டிஆர் வாழ்க.